கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பாட்டை தெரு சாலை பகுதியில் உள்ள மின் மாற்றியை தாங்கும் மின் கம்பங்கள் மிகவும் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை சரி செய்ய கோரி மின் வாரியத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் அருகே வடுகப்பாளையம் புதூர் ஊராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் அருகே உள்ள வடுகப்பாளையம் புதூர் ஊராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என்றும் சட்டவிரோதமாக திருட்டு குடிநீர் இணைப்பு வழங்கும் 3வது வார்டு உறுப்பினரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் 50க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள கருமலை செக் டேம் வறண்டு காணப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. கருமலை செக் டேமிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் வருவதில்லை எனவும் கருமலையிலிருந்து பச்சைமலை வரை தோண்டப்பட்ட குடிநீர் குழாய் பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல 2ஆம் நிலை குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருவதால் வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் அருகே கழிவுநீர் செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரத்தில் புதிய டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையம் முன்பு இயங்கி வந்த டாஸ்மாக் கடை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக அகற்றப்பட்டது. அந்த கடையை தற்போது நாயக்கன்பட்டி எம்ஜிஆர் நகரில் திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் இரவு 12 மணி வரை ஆடல் பாடல் என குத்தாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நாகக்குடையான் ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவையொட்டி இரவு 12 மணி வரை ஆடல் பாடலுடன் குத்தாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விதிகளை மீறி நிகழ்ச்சி நடைபெற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் கண்டுகொள்ளாமல் ரசித்த சம்பவம் பெற்றோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அரசு பள்ளிகளை கவனிக்காமல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கே போனார் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பூங்காவை பராமரிப்பு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பூங்காவில் பராமரிப்பின்றி அதிக அளவு புதர்கள் மண்டியும் விளையாட்டு உபகரணங்கள் சேதாரமாகியும் இருப்பதால் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் தோண்டப்பட்ட ராட்சத பள்ளம் மூடப்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மதகடி பஜார் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட ராட்சத பள்ளம் தற்போது வரை மூடப்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரும் நிலையில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராட்சத பள்ளத்தை மூட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக செலவழிக்கப்படாமல் இன்னைக்கு குண்டும் குழியுமாக இன்றைக்கு பல இடங்களில் காணப்படுது. அதனால் வாகனங்கள் செல்லக்கூடிய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பால கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். கப்பல்கள் செல்லும் வகையில் பாலத்தின் நடுவே தூக்குப்பாலம் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. தூக்குப்பாலத்தை தாங்கி நிற்கும் வகையில் தூண்கள் அமைக்கும் பணி கிரேன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் திடீரென கிரேன் ஒன்று கடலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 6 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அரசு பேருந்தில் கியர் மாற்றும் கம்பியை பிடித்தபடி பயணம் செய்யும் பயணியின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்திலிருந்து பண்ணைக்காடு கிராமத்திற்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தின் கியர் இணைப்பிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பயணி ஒருவர் கியர் மாற்றும் கம்பியை பிடித்தபடி பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரமற்ற அரசு பேருந்துகளை இயக்கி விடிய அரசு உயிருடன் விளையாடி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவங்களே டிரைவர் கண்டக்டர் கூட வந்து எடுத்து போடுங்க. பக்கத்துல இருக்க பேசஞ்சர்லாம் போட வேண்டாம்.
எல்லாத்தையுமே ஒன்று பேசி கஷ்டப்படுறோம்ல. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஒரு சமுதாயத்தினரை இழிவாக சித்தரித்த சுவரொட்டி ஒட்டப்பட்டதால் இருவேறு சமூகத்தினரிடையே மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. சீலை பிள்ளையார்புத்தூர் கிராமத்தின் வாய்க்கால் பாலத்தின் சுவற்றில் ஒரு சமுதாயத்தினரை விமர்சித்து தகாத அவதூறு வார்த்தைகளால் எழுதப்பட்ட துண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை கண்ட மாற்று சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலின் செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் குழுவை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் உள்ளூர் மக்களை புறக்கணித்துவிட்டு வெளியூர் நபர்களுக்கு அதிக அளவில் அனுமதி சீட்டு வழங்குவதாகவும் ஆளுங்கட்சியினருக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செயல் அலுவலர் மற்றும் அறங்காவலர் தலைவரை கண்டித்து மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உட்கார வச்சுட்டு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி போட்டு பூஜையில உட்காந்துப்பீங்க. காலையில் நீங்க மேல ஏறி போயிருவீங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் அதை வெளியே நிக்கணும். அவர் கரெக்டா பதில் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தார். செட்டிப்பள்ளி வனப்பகுதி ஒட்டிய கோட்டங்கிரி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராமண்ணா என்பவரை அவரது வீட்டின் அருகே ஒற்றை காட்டு யானை மிதித்து கொன்றது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ராமண்ணா சடலத்தை எடுக்க விடாமல் வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆக்ரோஷமாக திரியும் ஒற்றை காட்டு யானை வனப்பகுதிக்குள் விரட்டப்படும் என்ற உத்தரவாதத்திற்கு பிறகு சடலத்தை எடுக்க கிராம மக்கள் அனுமதித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய இடவசதி இல்லாததால் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிற்கின்றன. சம்பா நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நெல் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை விற்பனை செய்யாமல் ஒரு நாள் காத்திருந்து மறுநாள் விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே நெல் மூட்டைகளை கொண்டு வரும் டிராக்டர் மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையநல்லூர் அருகே புளியங்குடி அண்ணாமலை தெருவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டில் சோதனை மேற்கொண்டபோது அழுகிய நிலையில் ஒருவரின் சடலம் தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணம் ஆட்டுப்பாக்கம் காலனியை சேர்ந்த பட்டியலின மக்கள் தங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் திண்டிவனம் அடுத்த ஏப்பாக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பொதுமக்களின் ஆலோசனை கேட்காமல் நன்கொடை வசூல் செய்ய QR கோடு பொருத்திய அறநிலைத்துறை அதிகாரியை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். பொதுமக்களால் கட்டப்பட்ட கோவிலில் இருந்த உண்டியலில் பணத்தை ஊராட்சி மன்ற தலைவரான பாபு அறநிலையத்துறை அலுவலகத்தில் கொடுத்தது மட்டுமல்லாமல் மக்கள் அனுமதியின்றி கோவிலை அறநிலையத்துறையில் சேர்த்துள்ளார். அந்த கோவிலுக்கு அறநிலையத்துறை சார்பில் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் பொதுமக்களுக்குள் பிரிவினையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்தல் மோட்டிவை வச்சுருந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அந்த பணத்தை தரமாட்டோன்னு சொன்ன பிறகு இதை எடுத்து அறநிலையத்துறையில் சேர்த்து எங்களுக்குள்ள ஊர் மக்களுக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறாரு. இது அறநிலையத்தில் தனிப்பட்ட முறையில் செயல்படுறாரு. இதுக்கு உண்டான தீர்வை நீங்கள் என்ன பண்ணணுமோ அறநிலையத்துறையில் எங்களுக்கு கிட்ட இருந்து இதை நல்ல ஒரு பொதுமக்களை நாங்கள் எல்லாம் சேர்ந்து அறநிலையத்தை என்ன கேட்டால் அதை நாங்கள் கட்டுப்படுறோம். அதுக்கு உண்டான ஒரு நல்ல தீர்வை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டோம். நாகை அருகே பெருங்கடம்பனூர் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குழாய் அமைக்கும் பணியின் போது சேதமான சாலையை சீர் செய்யாததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த சாலையில் டிராக்டர் போன்ற வாகனங்கள் செல்ல முடியாததால் விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் நெல் மூட்டைகளை தலையில் சுமந்து நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குழாய் புதைக்கும் பணியாளர்கள் அலட்சியமாக செயல்பட்டு ஏற்கனவே உள்ள குடிநீர் குழாய்களை உடைத்ததால் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இது சம்பந்தமாக இது எடுத்திருக்க ஒப்பந்தக்காரர்கள் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. எது சொன்னாலும் அலட்சிய போக்கூட நடத்துகிறாங்க. வேலை செய்கிற ஆட்கள்லாம் குண்டர்களை வச்சு வேலை செய்கிறாங்க. வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் பொதுமக்களை மதிக்கிறதே இல்லை. இது நம்ம எந்த நாட்டில் இருக்கோங்கிறதே எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. இந்த பெருநமூர் கிராமம் முழுக்க இன்னைக்கு ரோடு இல்லாமல் ஒரு விவசாயியும் ஒரு இளைஞர்களும் ஒரு தொழிலாளரும் ரொம்ப சிரமப்பட்டு பணிக்கு போக முடியாமல் உடல்நிலை நலிந்தவரெலாம் இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கோம். உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த ரோடு ஒப்பந்தக்காரர்களை கூப்பிட்டு சரிவர இந்த பணியை சொல்லி எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஏற்பாடு சாலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா குருவராஜப்பேட்டையில் முழுமையாக கட்டப்படாத கழிவுநீர் கால்வாயிலிருந்து வெளியேறும் சாக்கடை நீர் சாலையில் ஓடுவதாக கிராம மக்கள் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். அப்பகுதியில் ஆட்சியர் ஆய்வு செய்ய சென்றார். அப்போது அங்கிருந்த மக்கள் நீண்ட நாட்களாக சாலையில் வழிந்தோடும் இந்த சாக்கடை நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று உருவாகும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு ஏராளமான விவசாயிகள் மாலை முதலே தங்கள் விளைபொருட்களுடன் வாகனங்களில் வரிசையில் காத்திருப்பதால் இரவில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் உட்பட இதர விளைபொருட்களை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வருகின்றனர். இதனிடையே விற்பனை கூடத்தில் ஒரு நாளைக்கு 300 லாட்டுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பதால் விவசாயிகள் நீண்ட நேரம் சாலையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள இளையனார்குப்பம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வலதுபுற பிரிவு கால்வாய் அருகே உள்ள சாலையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பால் விளைபொருட்களை வெளியே கொண்டு செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் பிரச்சனை, களை வெட்டுறதுக்கு கூட ஆள் வர மாட்டாங்க. ஏன்னா வைவாசி இல்லை, போகிறதுக்கு வரையே கஷ்டமாக இருக்குதுன்னா களை வெட்டுற ஆள் கூட வர மாட்டாங்க. அதனால ரொம்ப தொந்தரவாக இருக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு ரோடு ரெடி பண்ணி விடுங்க. ஏற்கனவே மடிச்சுதான் தகராறு பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் விவசாயம் அறுவடை பண்ணோம், அங்கேருந்து 5 கிலோமீட்டரில் புடையில கட்டி தூக்கிட்டு போகிறோம். எனக்கு இந்த ரோடு சரி பண்ணி தரும்படி தாய்மோட கேட்டுருக்கேன். சாத்தனூர் வலது கால்வாய்ப்புறத்தில் முறைப்படி பிடபிள்யூவில் மனு கொடுத்து அதை அளந்து சர்வேயர் வச்சு அளந்து கல் போட்டது, அதை பிடுங்கி போட்டு சில நபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. 200 ஏக்கர் கரும்பு வெட்டாடு 3 மாத காலம் ஆகிறது. இந்த வழியை சில நபர்கள் தடை செய்கிறாங்க. இது மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த காலத்திலும் தடை செய்யாத அளவுக்கு எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குமாறு தமிழ்நாடு அரசை நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி மாணவிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலவளம்பேட்டை, கருங்குழி ஆகிய பகுதியிலிருந்து மதுராந்தகத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவிகளை அழைத்துச் சென்ற ஆட்டோ சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது. இதில் மாணவிகள் 6 பேருக்கு காயம் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதியதாக கட்டப்பட்ட கழிவறை விடியா திமுக அரசால் திறப்பு விழா நடத்தி முடித்து 4 மாதம் ஆகியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அம்பேத்கர் நகர் பகுதியில் சேதமடைந்த கழிவறையை அகற்றி புதியதாக கழிவறை கட்டப்பட்டது. இந்த கழிவறையை 4 மாதங்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் மூடியே கிடக்கிறது. இதனால் சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக கழிவறை மாறியுள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் உடனே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கழிப்பிட வசதி வேகமாக அந்த பில்டிங்கை கட்டினாங்க. 10வது மாதம் திறப்புல வச்சாங்க, 2வது மாதம் ஆச்சு. ஆனால் இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இதெல்லாம் ஒரு காம்பவுண்டு சுவர் கட்டி ஒரு கேட்டு போட்டாங்கன்னா யாரும் உள்ளே போக மாட்டாங்க. கொஞ்சம் இடங்கள் நல்லா சுத்தமாக இருக்கும். ஆனால் இந்த லெட்டின் பயன்படுத்தாதனால சுற்றி நரகலாக தான் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ரயில்வே சுரங்க பாலத்தில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகள் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் கோவில்பட்டி இளையரசன் ஏந்தல் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் கடும் சிரமத்துடன் கடந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது லோடு வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் மற்றும் மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவரது தாய் வசந்தா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வந்தவாசி சோத்துப்பாக்கம் சாலையில் லோடு வாகனம் மோதி விபத்தானது.
இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூரில் விடியா திமுகவின் அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்யாததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சுமார் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு விஐபி பாஸ் வழங்கப்பட்டதால் ஏழை மக்களால் கோவிலுக்கு அருகாமையில் கூட வர முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் மங்கலம் மெயின் ரோட், அவிநாசி போலீஸ் ஸ்டேஷன் ரோடு உள்ளிட்ட பகுதிகள் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் தீர்த்தம் தெளிக்கப்படவில்லை. விஐபிக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த அறநிலையத்துறை பொதுமக்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்டம் அந்த அளவுக்கு இருக்க, அரேஞ்ச்மெண்ட் அந்த அளவுக்கு பண்ணல. உள்ள இருக்க விஐபிங்களுக்கு தான் தரிசனம் கொடுக்குறாங்க, பொதுமக்களுக்கு சேவை கொடுக்கல. குழந்தைங்க எல்லாம் இருக்குது, குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க, முதியோர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க சேவை பண்ணணும். ஊனமுற்றவர்கள் வந்திருக்காங்க, அவங்க பின்னாடியே நிற்கிறாங்க. முன்னாடி அவங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி விடணும். முதியோர்கள்லாம் தடுமாறி வெளியே நிற்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விடலாம். தீர்த்தம் கொண்டு வந்து விடவே இல்லைங்க. ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டே இருக்கே தவிர விஐபிகளுக்கு மட்டும் மாலையில் போட்டு விட்டு பண்ணிட்டாங்க. மக்களுக்கு தீர்த்தம்ங்கிறது எதனாலங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, மக்கள் சாமியை முட்டி தீர்த்தத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. தீர்த்தத்தை வரவே இல்லைங்க. அங்கே அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தீர்த்தமே வரல. வெயிலில் நின்றுக்கிட்டு எல்லாமே அவதிப்படுறோம், யாருமே பண்ணுறது இல்லை. இதை போலீஸ்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு, கலெக்டர் போகிறாரு சொல்லியாச்சு, ஆனால் வருன்னு தான் சொல்கிறாங்களே தவிர